பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சியால பண்ருட்டி ரயில் நிலையத்திற்கு பாமணி எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் வந்தது. திருப்பதிக்கு இன்றைக்கு பண்ருட்டியிலிருந்து நேரடியாக திருப்பதிக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ரயில் நிறுத்தத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான பயணிகள் பண்ருட்டியில் பலனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பண்ருட்டி ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு என்னிடம் இன்னொரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு கோரிக்கையாக இது தரப்பட்டிருக்கிறது. பண்ருட்டி ரயில் நிலையத்தில் பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் வேண்டும் என்பதுதான் அந்த மனுவினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை பெற்றுக்கொண்டு பத்திரிகை நண்பர்கள் உங்கள் முன்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக, வருகிற பொங்கல் தினத்திற்குள்ளாக பண்ருட்டி ரயில் நிலையத்தில் பாம்பன் ரயில் நின்று செல்லும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய பண்ருட்டி ரயில் நிலையம் அம்ரித் திட்டத்தின் கீழாக நவீனப்படுத்தப்பட்ட ஒரு ரயில் நிலையமாக மாற்றி தரப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நீண்ட நாட்களாக நிலவி வருகிறது. அந்த கோரிக்கையையும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அடுத்த பட்ஜெட்ல நம்முடைய பண்ருட்டி ரயில் நிலையம் அதிநவீன அம்ரித் ரயில் நிலையமாக மாற்றி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருவோம் என்று இந்த நேரத்தில் நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். நம்முடைய பண்ருட்டி மாநகரம் நமக்கெல்லாம் தெரியும், மிக பழமையான, மிகவும் புராதனமான விவசாய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு நகரம். நம்முடைய மாவட்டம் முழுவதும் கெடிலம் ஆற்றால் பயன்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கெடிலம் நதியை திமுக அரசு கொன்று அந்த கெடிலம் நதியை சீரழித்து விட்டது. இதுதான் உண்மை. இதை நாமும் தினசரி அந்த கும்பகோணம் சாலையில செல்லும் போதும் சரி, கெடிலம் நதி பக்கத்துல போகும்போதும் சரி, தினசரி நாமும் மனசாட்சி இல்லாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கெடிலம் நதி இல்லை என்று சொன்னால் பண்ருட்டி நகரம் இல்லை. கெடிலம் நதி இல்லை என்று சொன்னால் கடலூர் மாவட்டமே இல்லை. ஆனால் இந்த திமுக அரசு திட்டமிட்டு கெடிலம் நதியை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் முகத்தில் அறைந்தால் போல நமக்கு உணர்த்தப்படுகிற உண்மை. நீங்க பாருங்க, கெடிலம் நதியை தொடர்ந்து திமுக அரசு அமைந்ததிலிருந்து கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நதியை அவர்கள் கொன்று விடுவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கேப்பர் மலையில பாருங்க, ஒரு தோல் தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான முயற்சியை திமுக எடுத்து பாஜக போராடி இன்றைக்கு அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறோம். அங்க கேப்பர் மலையில தோல் தொழிற்சாலை அமையப்பட்டது என்று சொன்னால் கெடிலம் நதி மொத்தமாக அழிந்துவிடும். பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் நகராட்சியினுடைய குப்பைகள் அனைத்தும் கெடிலம் நதியில கொட்டப்படுகிற ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. குப்பை கொட்டுறது வேற இடமே இல்லையா? மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோடிக்கணக்கான நிதியை குப்பையை ப்ராசஸ் பண்றதுக்காக, பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படுவதற்காக எல்லா நகரங்களுக்கும், தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பஞ்சாயத்துக்கும் நகரத்துக்கும் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நிதியை எதையுமே செயல்படுத்தாமல் இவங்க என்ன பண்றாங்க? குப்பையை கொண்டு போய் மனசாட்சியே இல்லாம கெடிலம் நதியில குப்பையை கொட்டி இன்னைக்கு கெடிலம் நதி செத்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பிணம் புதைக்கப்படுகிறது. இந்த கொடுமையை இனிமேலும் தொடர்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலம் அனுமதிக்காது. கெடிலம் காப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம். அது தொடர்ந்த போராட்டமாக இருக்கும். கெடிலம் நதியை மீட்கிற வரை, கெடிலம் நதியை காப்பாற்றுகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். வருகிற ஜனவரி 9ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய தலைமையில நாங்கள் கெடிலம் நதியில் இவர்கள் கொட்டியிருக்கிற குப்பைகளை அள்ளி பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டப் போகிறோம். பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொட்டுகிற அந்த போராட்டம், கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகளை அள்ளி பண்ருட்டி நகராட்சியில் கொட்டுகிற போராட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் முன்னெடுக்கப்பட போகிறது. மக்கள் அனைவரும் எங்களுக்கு
இந்த மகத்தான ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கெடிலம் நதியை காப்பாற்றுவது நம் ஒவ்வொருவரின் கடமை. கெடிலம் நதிதான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. கெடிலம் நதியை காப்பாற்றுவது மக்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை. நாம் அனைவரும் இந்த நல்ல நோக்கத்தில் கைகோர்க்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் தாங்க. நதின்னா விவசாயத்துக்கு மட்டும்தானே. நம்ம ஒட்டுமொத்த பேருடைய வாழ்வாதாரமும் எதுல இருக்குன்னா கெடிலம் நதியில் தான் இருக்கு. கெடிலம் நதி அழிஞ்சிருச்சுன்னா நம்முடைய பண்ருட்டி நகரமே அழிந்து விடும். நமக்கு குடிநீர் ஆதாரத்திலிருந்து நமக்கான விவசாய பொருட்கள், நம்முடைய உணவுப் பொருட்கள் அத்துணையும் நமக்கு கெடிலம் நதி தான் தந்து கொண்டிருக்கிறது. அந்த கெடிலம் நதியை கொல்லுவதற்கு இனிமேலும் நாம் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த போராட்டம் சொல்லுகிற செய்தி. பாஜகவில் தொடர்ந்து இளைஞர்கள் இணைஞ்சிட்டு வராங்க. இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது பாஜகவில் அதிக அளவுல சீட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறாங்கன்ற ஒரு தகவல் திமுக மத்தியில பரவலாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் ஏற்படுத்தி பேசப்படுது. அவங்க மூலியமா பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நிறைய தொகுதிகளில் போட்டியிடும். அதுல உங்க யாருக்குமே அந்த சந்தேகமே வேணாம். பாரதிய ஜனதா கட்சி 12% தன்னகத்தே பெற்றிருக்கிற ஒரு கட்சி. 2026 பாஜகவிற்கு கிடைக்க போகிற வாக்கு சதவீதம் என்பது அதை விட பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்க போகிறது. அதனால பாஜகவுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். வடமாநில ரயில் பணி தாக்கப்பட்டது. வடமாநில ரயில் பணி தாக்கப்பட்டார் இல்லையா? ஆமா, அதை குறித்து நீங்க மகாராஷ்டிராவை சார்ந்த சூரஜ் என்கிற அந்த ஒரு பயணி, பாவம், அவர் சிவனேன்னு உட்காந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்தார். அதை இந்த கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தி சிறார்கள், 18 வயசு கூட ஆகாத சிறார்கள், கொடுமையிலையும் கொடுமை சார். கொலை எல்லாம் நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொலை எதுக்கு நடக்கும்னா ஏதோ ஒரு ப்ரொவோகேஷன்ல நடக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். ரீல்ஸ் போடுறதுக்காக ஒருத்தனை மண்டையை வெட்டி அவனை செதிலாக அவனை காயப்படுத்தி அந்த கொடூரத்தை, அந்த ரத்தத்தை ரீல்ஸா பதிய வைக்கணுங்கிற அளவிற்கு தமிழ் சமூகத்தினிடையே இளைஞர்களது அந்த மனநிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காரும் பொழுது, கடைகளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, டீ கடையில டீ குடிக்கும் போது கூட எவனோ ஒருத்தன் தன்னுடைய பணத்திற்காக விற்கிற கஞ்சாவிற்காகவோ போதைப் பொருளுக்காகவோ நீங்கள் கொல்லப்படலாம். இதுதான் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு செய்தி. இந்த தாக்குதலுக்கு பிறகாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த நபர் தலைமறைவு ஆக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி எங்கேயோ மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் ஓரிரு நாட்கள்ல ட்ரீட்மெண்ட் முடியக்கூடிய அளவிலான காயம் கிடையாது சார். அவருடைய காயம் நமக்குலாம் நல்லா தெரியும். அவ்வளவு மோசமா அடிபட்டு இருந்தா குறைந்தபட்சம் 2 வாரமாவது இருந்தா மட்டும்தான் அந்த நபர் பூரண நலம் அடைய முடியும். அப்படி இருக்கும்போது அவர் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாருன்னு காவல்துறை சொல்லுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை காவல்துறை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்கிறது. இந்த திருத்தணியில நடந்திருக்கிற இந்த கொலை சம்பவம் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா இதைவிட மோசமாக தமிழகம் இருந்ததே கிடையாது. அமைச்சர் என்ன சொல்றாரு, 0 கஞ்சாங்கிறார். தமிழகம் முழுவதும் கஞ்சாவை உபயோகிப்பவர்கள் மூலமாக நடக்கிற பிரச்சனைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா நடந்துகிட்டு இருக்கும்போது 0 கஞ்சான்னு எந்த அடிப்படையில் சொல்றாரு என்பதை சுப்பிரமணியம் அவர்கள் விளக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் கஞ்சா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றவங்க தாக்கப்படுறாங்க சார். அது மட்டும் இல்லாம மெத்தோபோட்டமைன், போதைப் பொருள், பல்வேறு சிந்தட்டிக் ட்ரக் இன்றைக்கு தமிழகத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சாதாரண அப்பாவி மக்கள் தாக்கப்படுகிற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த திருத்தணி சம்பவத்துல திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய பதிலை சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை ஊக்குவித்து வளர்த்த ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவருடைய கட்சி கொடியை மண்டையில கலரிங் பண்ணிட்டு இருக்கிற பையனை பிடிச்சி அப்படியே ஆசையா தடவி பார்ப்பார். இந்த கலரிங் எல்லாம் ஊக்குவிச்சது அவர் தான். மஞ்சள் கலரு, பச்சை கலரு, வானவில் இருக்கிற எல்லா கலரையும் தலையில ஹேர் கலரிங் பண்ணிட்டு இந்த புள்ளிங்கோ கலாச்சாரம் தமிழகத்துல வேரூன்றி வளருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர், ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். அவரும் இந்த மோசமான இந்த சிறார்கள் இந்த நிலைமைக்கு
ஒரு ரீல்ஸுக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய மனம் குற்ற மனமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவரு மேடையிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரெல்லாம் 10 கேஸ் வாங்கணும், போராட்டம் நடத்தணும், மக்களுக்காக போராடணும், மண்ணுக்காக போராடணும், இயற்கையை காப்பாத்துறதுக்காக போராடணும்னு அவர் சொல்லலைங்க. 10 கேஸ் வாங்கணும். எதுக்காக கேஸ் வாங்கணும்? எதுக்காவது கேஸ் வாங்கணும். இப்ப கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, கேஸ் வாங்குறதுக்காகவே ஒரு கொலை முயற்சியை பண்ணியிருக்காங்க அந்த பசங்க. வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸா போட்டா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணுன்றது அந்த பசங்களுக்கு தெரியாதா? அப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. ஜெயிலுக்கு இவர்களை எல்லாம் போக வைக்கணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல பொறுப்பேற்று இனிமேலாவது இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை தமிழகத்துல அவர் வந்து வளர்த்து விடாமல் நல்ல வழியில இளைஞர்களை, அவரை சார்ந்திருக்கிற இளைஞர்களை நல்ல வழியில் செலுத்துவதற்கான முயற்சியை அவர் செயல்படுத்த வேண்டும்.